நேரு அம்பேத்கர் அரசியல் சட்டம் என்ற இந்த கருத்தரங்கத்திற்கு அறிமுக உரையாற்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவருமான அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காலத்தின் தேவை அறிந்து ஒரு அருமையான சிந்தனையோடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்று தலைமையுரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அஜய் குமார் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சூரஜ் எம்என் ஹெக்டே அவர்களே, வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சொர்ணா சேதுராமன் அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த அருமையான தலைப்பிலே கருத்து பொழிவினை தருவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நாடறிந்த நல்ல நாவலர்கள், அற்புதமான சிந்தனையாளர்கள், மதச்சார்பின்மை, சமூக நீதி, எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, மாநில உரிமைகள் இவற்றிலெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கருத்தாளர்கள் இந்த 3 ஆளுமைகளை நாம் அழைத்து வந்திருக்கிறோம். இந்த 3 ஆளுமைகளையும் யாரும் அறிமுகப்படுத்த தேவையில்லை. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இன்று மதச்சார்பற்ற சக்திகளுடைய பாதுகாவலர்களாக, சமூக நீதியின் சக்திகளை ஒருங்கிணைக்கின்றவர்களாக அவர்கள் ஆற்றுகின்ற பணியை பாராட்டுகின்ற வகையில்தான் தமிழக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தலைமையகத்திலே இப்படி ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முடிவு செய்தார். அந்த வகையிலே என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி என்று அழைப்பதிலே நான் எப்பொழுதும் பெருமைப்படுவேன். இன்று ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக தமிழகத்தில் மட்டுமல்ல டெல்லியிலும் கூட சென்று முழங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், பத்திரிகை உலகிலே நாம் பெரிதும் கொண்டாடிய பல பேர் ஒரு காலத்தில் பெரிய ஜாம்பவான்களாக அறியப்பட்டவர்கள், பத்திரிகை சுதந்திரம் பற்றி வாய்களிய பேசியவர்கள், அவர்களெல்லாம் மோடியின் முன்பு சரணாகதி அடைந்துவிட்ட பிறகு நீதியின் குரலாக, சுதந்திரத்தின் குரலாக, ஜனநாயகத்தின் குரலாக ஒலிக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் தலை சிறந்தவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை நண்பர் ஹிந்து ராம் அவர்கள். நானும் அவரும் சமகாலத்து கல்லூரி நண்பர்கள். அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை எதிர்த்தும் அந்த காலத்தில் மிக கடுமையான கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். எந்த காலத்திலும் பத்திரிகையினுடைய சுதந்திரத்தை அவர் யாருக்காகவும் விட்டுக் கொடுத்தவர் அல்ல. யாராலும் விலைக்கு வாங்க முடியாத, மிரட்ட முடியாத சுதந்திர குரலாக ஒலிக்கக்கூடிய அவரை தமிழக காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தலைமை அலுவலகத்திலே வரவேற்று பெருமைப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என் அருமை நண்பர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் அண்ணன் சுபவி அவர்களை பற்றி நான் ஒரு கருத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த சில வாரங்களாக, சில மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பெரியார் அரங்கிலே இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் நேருவை பற்றி 1 மணி நேரம் பேசுகிறார். 1 மணி நேரம் பேசுகிறார். அவர் பேசுவது எனக்கே தெரியாது. நண்பர் கோபண்ணா அவர்கள் தான் என்னிடம் சொன்னார்கள், சுபவி பேசுகிறார்,
ஒரு நாள் நான் போய் கேட்கிறேன், நீங்களும் போய் கேட்க வேண்டும் என்று சொன்னார். நான் பெரியார் அரங்கிற்கே போனேன். அவர் பேசுகின்ற அந்த நாளை தெரிந்து கொண்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுவதற்காக சென்றபோது, என் அருமை நண்பர்களே, ஏறக்குறைய 55 ஆண்டுகளை நான் காங்கிரஸ் கட்சியிலே நிறைவு செய்திருக்கிறேன். நேருவை பற்றி இதுவரை நான் அறிந்திராத தெரிந்திராத தகவல்களை 1 மணி நேரம் மடை திறந்த வெள்ளமாக எந்த விதமான குறிப்புகளும் இன்றி அவர் சொன்னதை கேட்டு, அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், என்னண்ணே என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அவர் என்ன அண்ணன் பாரு, நான் ஒரு அண்ணன் இல்லைண்ணே, நான் இப்பொழுது நேருவை காதலிக்க துவங்கி இருக்கிறேன் என்று சொன்னார். I started loving நேருஜி என்று அந்த வார்த்தையை அவர் அப்பயா சொன்னார். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த காலத்திலே இந்த கருத்தரங்கினுடைய அவசியத்தை குறித்து சொல்கிறேன். நாடாளுமன்றம் 75 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. அரசியல் சாசன சட்டத்தை பற்றி வாதிக்கிறது. அரசியல் சாசன சட்டத்தை பற்றி விவாதிக்கின்ற போது நமக்கு எந்த மிகப்பெரிய வரலாற்று கொடுமை என்னவென்று சொன்னால், இந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குவதற்காக நம்மிடமிருந்த அனைத்தையும், உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழந்த நாம் எதிர்க்கட்சி வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த அரசியல் சாசன சட்டமே வேண்டாம், இது இந்தியாவுக்கு எதிரானது, பாரத கலாச்சாரத்திற்கு எதிரானது, இதிலே இந்து மக்களுக்கு எதிரானது என்று பிரச்சாரம் செய்தவர்கள் ஆளும் கட்சியினுடைய வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று கொடுமை. ஆனால் அதில் பேசுகின்ற உள்துறை அமைச்சர் பேசுகின்ற போது அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பற்றிய அதனை ஆக்கி கொடுத்த பிதாமகர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகிற செய்திகள் தான் எவ்வளவு பெரிய வரலாற்று புழுகு என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநகரிலும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கும் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமருக்கும் இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்களுக்கும் எப்படிப்பட்ட பிணைப்பும் இணைப்பும் இருந்தது என்பதை ஊரறிய உலகறிய சொல்ல வேண்டும் என்பதற்கான முதல் கருத்தரங்கம் தான் இந்த கருத்தரங்கம். காங்கிரஸ் கட்சியை பற்றி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. பல நேரங்களிலே 2 பேரும் கருத்து பரிமாற்றங்களை செய்திருக்கிறார்கள், கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகாத்மா காந்தியை பற்றி பகிரங்கமாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இல்லை என்று எந்த வரலாற்று ஆசிரியரும் மறக்கவில்லை. ஆனால் காந்தியடிகளுடைய மனதிலே எவ்வளவு பெரிய ஈரம் இருந்தது என்று சொன்னால், என் அன்பிற்குரிய சகோதரி லட்சுமி ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு தகவலை கொடுத்தார். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி காந்தியடிகளிடம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்து கேட்கிறார், நான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை நான் கடவுளாக பார்க்கிறேன், அவருக்கு 4 கைகளை வைத்து அவரை நான் கடவுளாக வணங்கலாமா என்று கேட்டபோது மகாத்மா காந்தி சொல்லுகிறார், நிச்சயமாக வணங்கு, அப்படி வணங்குவதற்கு தகுதியான ஆள் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்ன மகாத்மா காந்தி அவர்கள் இந்த உறவு. நேருவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு. நேரு இந்த நாட்டினுடைய எதற்காக RSS இயக்கம் நேருவை எதிர்க்கிறது என்பதுதான் தம்பி திருமாவளவர்கள் என்று சொன்னார்கள். நேருவை பற்றி காங்கிரஸ் கட்சி அதிகம் பேச வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். நேருவை பேச பேசத்தான் காங்கிரஸ் வளரும் என்று எனக்கு அவர் சொன்னார். இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரதமர் அவர்! முதல் பிரதமராக பதவியேற்ற உடனே யாரையெல்லாம் அவர் அமைச்சராக்குகிறார். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இல்லை. காங்கிரஸ் கட்சியில இல்லாத அவரை கொண்டு வந்து சட்ட அமைச்சராக மாற்றுகிறார். நம்முடைய முதல் நிதி அமைச்சராக சண்முகம் செட்டியார் அவர்கள், அவர் நீதி கட்சியை சார்ந்தவர், அவரை நிதி அமைச்சராக ஆக்குகிறார். பல்தேவ் சிங் என்று சொல்லக்கூடிய அகாலி தளத்தை சார்ந்தவர், அவரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக்குகிறார். இந்து மகா சபையை சார்ந்த ஷாம் பிரசாத் முகர்ஜியை இண்டஸ்ட்ரி தொழில்துறை அமைச்சராக மாற்றுகிறார். யாரு? நேரு. இந்த 4 பேரும் காங்கிரஸ் கட்சியிலே இல்லை. கோல்வால்கர் கடைசி வரை மன்றாடுகிறார், அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார். காங்கிரஸ் கட்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசி வரை RSS இயக்கத்தை காங்கிரசின் பக்கமே அணுகுவதற்கு மறுத்த மிகப்பெரிய அரசியல் ஆளுமைதான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள்.
இன்னைக்கு டாக்டர் சபிதா அம்பேத்கர் அவர்களுடைய அருமார்ந்த துணைவியார் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அம்பேத்கருடைய புகழ், அவருடைய பெருமை, அவர் ஆற்ற நினைத்தது ஹிந்து கோட், அதை தடுத்தது யார் என்று சொல்லுகின்ற போது அவர் எழுதுகிறார், அந்த சட்டத்தை நிறைவேறாமல் தடுத்தது சில குஜராத்தி முதலாளிகள் என்று பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய மனைவி தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தில் எழுதுகிறார். அதனால்தான் அந்த குஜராத்தி முதலாளிகளுடைய தொடர்ச்சியாக இருக்கிற அமித்ஷா அவர்கள் எப்படி அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இன்று இந்த அரசியல் சாசன சட்டத்தை எழுதுவதற்கும் அதற்கு தலைமையேற்பதற்கும் இந்திய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இந்த நாட்டில் மக்களாட்சி தத்துவம் இருக்கின்ற வரை நினைவிலே கொண்டு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு கொடுத்த பேரியக்கத்தினுடைய பெருமை காங்கிரஸ் பேரியக்கம். அந்த பேரியக்கத்தை பற்றி அவர் நன்றியோடு சொல்லுகிறார். பட்டியல் சாதியினரின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் அரசியல் நிர்ணய சபையில் சேர்ந்தேன். ஆனால் அதிகமான பணி எனக்கு தரப்பட்டது. வரைவு குழு தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதிகமாக அதிர்ச்சி அடைந்தேன். என்னை விட திறமைசாலிகள் இந்த வரைவு குழுவிலே இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தலைமை பதவி தந்ததற்கு காங்கிரஸ் கட்சிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அம்பேத்கர். அரசு நிர்ணய சபையிலே காங்கிரஸ் கட்சி இருந்ததால் குழப்பம் இல்லாமல் அந்த அமர்வு நீடித்தது. அந்த அவை நடவடிக்கைகளில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் காங்கிரஸ் கட்சி அளித்தது. காங்கிரஸ் கட்சி கட்டுப்பாடாக நடந்து கொண்டதால் வரைவு குழு அரசியல் சாசன உருவாக்கத்தை என்னால் முறையாக வழிநடத்தி செல்ல முடிந்தது. சபை அரசியல் சாசன வரைவு சிக்கல் இல்லாமல் பரிசீலிக்கப்பட்டதற்கான பாராட்டுக்கள் முழுமையும் காங்கிரஸ் கட்சியை மட்டுமே சாரும் என்று பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதைவிட இந்த RSS இயக்கத்திற்கு என்ன ஆவணம் வேண்டும்? காங்கிரஸ் கட்சிக்கு இதைவிட பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு வேறு என்ன நியாயம் வேண்டும்? ஆகவே இதையெல்லாம் ஊர் முழுக்க சொல்ல வேண்டும். நாம் சொல்வதை விட இதை போன்ற நாடறிந்த நாவலர்கள், நல்ல கருத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் நாட்டு அரசியலில் நல்லவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக நினைக்கின்ற இந்த பெருமக்களை வைத்து இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் கேட்டார். அவருடைய வேண்டுகோளை இந்த 3 கருத்தாளரிடம் கேட்டேன். மிக மகிழ்ச்சியாக அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த கருத்தரங்கத்தை நான் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரிடம் கேட்டிருக்கிறேன். இது முதல் கருத்தரங்கம். தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாநகரிலும் இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை நடத்துவதற்கான வாய்ப்பு இறுதியாக இன்றைக்கு என்னுடைய அருமைக்குரிய மாப்பிள்ளை தமிழக காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் அவருக்கு இன்றைக்கு தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் விருதை வழங்கி இருக்கிறது. அதற்காகவும் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை அவருக்கு தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.